ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தேங்காய் சாதம் நம்ம செய்கிறோம். இது வந்து தேங்காவை திருவி இது பாருங்க, இந்த மாதிரி திருவி கொட்டி இதில் எப்படிலாம் பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி போட்டு கலருது. இது ஒரு மாடல். தேங்காய் பால் புழிஞ்சி பண்ணுறது அது ஒரு மாடல். இன்னைக்கு வந்து நம்ம தேங்காய் திருவி கொட்டி இது வந்து 2 ஆழாக்கு பச்சை அரிசி, பொன்னி பச்சை அரிசி வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, 2 ஸ்பூன் கடலை பருப்பு போடணும், 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போடணும். இது செவக்கணும், இந்த மாதிரி செவந்து வரணும். கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் வந்ததுக்கப்புறம் நான் வந்து 2 ஆழாக்கு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை போட்டு இப்படி வதக்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு வதங்கினோடனே இந்த தேங்காய் நம்ம திரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை கொட்டி இதில் கலரணும். கொஞ்சம் நேரம் கலரணும், சும்மா ரொம்ப நேரம் இல்லை, சும்மா ஒரு 5 செகண்ட். ஏன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் அப்படி கொஞ்சம் கலரிட்டு அதில் கொட்டி கலரிட வேண்டியதுதான். ஈஸியான மெத்தடு. உப்பு வந்து நான் சாதத்திலே போட்டிருக்கோம்மா, சாதத்திலே போட்டு வேக வச்சிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போடுங்க, போதும். கம்மியாக தான் போடணும், இதுக்கெல்லாம் உப்பு நிறைய போட்டால் கரிக்கும். இது வந்து இந்த மாதிரி கலரிக்கணுமா, சும்மா கொஞ்ச நேரம். இந்த ஈரப்பசை ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது தேங்காவை, சும்மா கொஞ்ச நேரம். இங்க பாருங்க, இந்த மாதிரி கலரிடணும்.